நான் வந்து சிங்காரலட்சுமி. நான் கொளத்தூர்லேருந்து வரேன். உங்க கேள்விமா? என்னோட கேள்வி வந்து 22ல் என் தம்பி என்னை விட்டு பிரிஞ்சில ஒரே தரமாக போயிட்டான். அவன் மேலே தான் நான் ரொம்ப பாசமாக இருந்தேன். என்னை விட்டு பிரிஞ்ச போன பிறகு அவனோட இதுவே என்னை மனசுக்குள்ளே பாதிச்சிட்ருக்கு. எனக்கு வந்து இப்போ வந்து என்னோடய லைஃப் வந்து நான் படுக்காமல் கொள்ளாமல் நான் நல்லபடியாக போகணும். அதுக்கு மகேஷ் சார் எனக்கு பதில் சொல்லணும். நான் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆர்வலோடு இருந்தேன். அது எனக்கு இப்போ தான் அமைஞ்சுது உங்களை பார்க்கறதுக்கு. எனக்கு ராசி நட்சத்திரமா? நான் கடக ராசி ஆயில நட்சத்திரம். நான் படுக்காமல் நல்லபடியாக போகணும். அதுதான் என்னோட கேள்வி. இப்போ பொதுவாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது என்னோட தம்பி வந்து ரொம்ப இதாக இருந்தேன். அவங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனது ரொம்ப ஒரு மனசு சங்கடமாக இருக்குது. உண்மையாகவே அதுக்கு வருந்துறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய லைஃப்பில் ஒரு மனிதனுடைய உச்சபட்சமான சிந்தனை இந்த ஒரு சிந்தனைமா. நான் வந்து யாருக்கும் சிரமப்படுத்தக்கூடாது, நான் யாருக்கும் சிரமமாக இருக்கக்கூடாது, நான் படுத்த இதுலேயே கடவுள் வந்து என்னை எடுத்துக்கணும். இது வந்து வேண்டுதல். இந்த வேண்டுதல் இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது அஸ்ட்ராலஜிக்கலாக கேட்குறத தாண்டி ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதனால் இது வந்து இறைவன்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக. ஏன்னா இந்த எண்ணம் எல்லாத்துக்குமே அந்த எண்ணங்கள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு வெறுப்பு ஏற்படாதான் அந்த கேள்வியே வரும். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்துருக்கு. கடகராசிக்கு நன்னா இருக்கான்னு கேட்கும் பொழுது அந்த தம்பி சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார். நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக சொன்னார். அதுதான் உண்மை. நீங்கள் நல்லது நினைக்கிறீர்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும். எதையுமே இதுதான் அப்படிதான்றது நீங்கள் கிடையாது. இறைவனுடைய அனுகிரகத்தில், முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக யாரும் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. இவ்வளவு தூரம் நீங்க தேடி இங்க வந்திருக்கீங்க. நீங்க கண்ணீர் சிந்தும் போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எத்தனை பேரோட கண்கள்ல இருந்து ஈரம் வருதோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு உறவு தான். எனக்கு அவங்க கண்ணிலேருந்து தண்ணி விட்டு இந்த விஷயம் சொல்லி உங்களை பார்க்கறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்தேன். நான் இது 2-3 நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு சேனலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு லெட்டர் வரும். நான் வந்து லைவ் அட்டன் பண்ணுவேன், லெட்டர் வரும். அந்த லெட்டரில் படித்து இந்த வாரம் யார் என்னங்கிறது சொல்லும்போது, ஒரு பாட்டி, வயசான பாட்டி ஒருத்தங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு பெருசாக லெட்ரு, இந்த இங்கிலாந்து லெட்டர் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கும்போது, சார் நான் வந்து அநாத ஆசிரமத்தில் நான் இருக்கேன், அநாத ஆசிரமத்தில் இருக்கேன். ஆனால் எனக்கு பையன், மருமக எல்லாருமே இருக்காங்க. எங்கள் ஆசிரமத்திலேருந்து எல்லாரும் தீபாவளிக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் என் பையன் என்னை ஒரு 5 வருஷமாக கூப்பிட்டு போகவே இல்லை. என் பையன் 5 வருஷமாக என்னை வந்து பார்க்கவும் இல்லை, கூப்பிட்டு போகவும் கிடையாது. எனக்கு ஒரு ஆசை வந்தது, என் பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அட்ரஸை எழுதி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்து பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்காரரை கூட்டிகிட்டு நான் நேராக என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன உடனே காலிங் பெல் அமுத்தினேன். ஆட்டோக்காரர் காசு வாங்கலை, விட்டுட்டு போயிட்டார். காலிங் பெல் அமுத்தினோடனே என் மருமக இப்படி வந்து பார்த்துட்டு திருப்பி போயிட்டா, கதவையே திறக்கலை. வாசப்படியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகுது, என் பையன் வரான். மா அப்படின்னு கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு 5 வருஷம் இருந்தது பூரா வெடிச்சு, என் பையன் அம்மாங்கிற வார்த்தை எல்லா தாய்க்கும் மட்டும் இது புரியக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா அந்த குழந்தை அம்மானு கூப்பிட்டாலே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிரும். திரும்பி அந்த அம்மா சிரித்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என் பையன் கேட்டது, ஏமா வந்தேன்னு கேட்டான். எனக்கு வந்து ரொம்ப, யாராவது தெரியாத வீட்டுக்கு போனால் கூட வாங்கன்னு சொல்லுவேன், என்னை ஏமா வந்தேன்னு கேட்டான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என் குழந்தை தானே, எப்போவுமே குழந்தை அடிக்கிறது அம்மாவுக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம நிறைய திட்டியிருப்போம் அம்மா அப்பா எல்லாம். அப்போது சரி என் குழந்தை தானே, சரி வா உள்ள அப்படின்னு உள்ளே கூட்டின்னு போகிறான். முதல் நாள் லீவ் எடுத்துட்டான், 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் வேலைக்கு போயிட்டான். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. 3 நாள் அந்த குழந்தையும் என் பக்கத்தில் யாருமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன், பசிக்குது. சாயந்தரம் வந்து என் பையன் கேட்டான், அப்பா அம்மா சாப்பிட்டியா இல்லையான்னு. இல்லைப்பா காலையிலேருந்து எனக்கு யாரும் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு. உடனே மருமக வந்து சொன்னா, உனக்கு வாயிலையா ஊட்ட முடியும், அங்கே டேபிளில் வச்சுருக்க எடுத்து சாப்பிட வேண்டியது. எனக்கு டேபிள் எங்கே இருக்குன்னே அந்த அம்மாவுக்கு தெரியல. பெரிய சண்டையாகுது. பார்த்தியா அவங்க அம்மா வந்தவுடனே சண்டை, இப்படி பெரிய சண்டையாகி பெரிய பிரச்சனையாகி கழுத்தை பிடிச்சி அந்த அம்மாவை வெளில தள்ளிவிட்டான். தீபாவளிக்கு வந்த அந்த அம்மாவை, தீபாவளி அன்னைக்கு நடந்த சம்பவம் இதுதான். கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்கா. போய் இழுந்து விழுந்து மயக்கம் வந்து அந்த அம்மா அப்படி படுத்துட்டு இருக்கு.
20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. பாருங்கள், இறைவன் தான் இந்த இடத்துல எப்படி இறைவன் காப்பாற்ற. இந்த ஆட்டோக்கார் விட்டுட்டு போனார்ல, இந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த வீட்டு வழியாக வந்து அந்த அம்மா அப்படி இதுகிட்ட படுத்துட்டு இருக்கு, எது செடிக்கிட்ட படுத்துட்டு இருக்கு, வீட்டினுடைய முன்னாடியே. அவர் வந்து என்னம்மா ஆச்சு, என்ன இதுன்னு கேட்ட உடனே, இல்லைப்பா கழுத்தை பிடிச்சி என்னை வெளியில் தள்ளிட்டாங்க அப்படின்னோன்னா அவர் பல் அடித்து, ஏங்க அம்மாவை போய் இப்படி தள்ளியிருக்கேன், கொஞ்சமாவது இது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீ வேணா போய் வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் நேராக அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அப்புறம் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருக்காரு. அந்த அம்மா எழுதின வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார், நீங்கள் டிவியில் வந்து இந்த மாத்திரு தோஷம் பித்ரு தோஷம்னு சொன்னீங்க. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு சாபமிட்டா பலிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு தெரியாமல் என் குழந்தைய தீபாவளி அன்னைக்கு என் கழுத்தை பிடிச்சி தான் தள்ளினான், தெரியாமல் திட்டேன். எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும், ஏதாவது மந்திரத்தில் இருந்தால் சொல்லுங்க, நான் திட்டினது எதுவுமே என் குழந்தைக்கு பலிக்கக்கூடாது. என்னுடைய வயசு 86 வயசாகுது. நான் இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்தா அவன் லைஃப்ல என்னென்ன கஷ்டப்படுவானோ அந்த அத்தனை கஷ்டத்தையும் இறைவன் எனக்கு கொடுக்கட்டும். இன்னொரு 4 வருஷம் நான் அந்த வலியும் வேதனையும் ஏத்துக்கிறேன். தெரியாம என் குழந்தைய திட்டேன், எனக்கு அந்த திட்டுதல் அவனுக்கு பழிக்க கூடாது. எனக்கு இந்த ஒரு வரத்தை மட்டும் நீங்க ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல ஏதோ ஒரு இடங்கள்ல இருந்தா, இல்ல நீங்க எனக்காவது ஒரு கடவுள்கிட்டையாவது இதை வேண்டிக்கோங்க. இது எத்தனை வயசு அம்மா? 56 வயசு. அந்த அம்மா சொல்றாங்க, இருக்கிறது 4 வருஷம், இந்த 4 வருஷம் அவனுக்கு கொடுக்குற அத்தனை கஷ்டமும் எனக்கு கிடைக்கட்டும்னு. யார் இந்த சிந்தனையை பண்ணுவாங்க? அப்போது எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி எடுத்ததில், இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல, டிவியில் பார்க்குறதுல, பேசுறதுல ஒரு பெரிய ஆனந்தம் என்னென்னா, ஏதோ ஒரு வார்த்தை ஒரு விஷயம் ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சிகள் நான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது நகைச்சுவையாக சொல்லியிருப்பேன், ஆனால் உண்மையை சொல்லியிருப்பேன். என்னென்னா, நீங்கள் பெட்ஷீட்டை மூடிட்டு ஃபோன் எடுத்து பார்க்காதீங்க, அம்மா அப்பாவுடைய வார்த்தையை கேளுங்கள்னு ஒரு வார்த்தையை ஒரு ராசிக்கு சொல்லியிருப்பேன். 2வது, ஃபோனை பார்த்துட்டு இருக்காதீங்க, எழுத்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க. இது நகைச்சுவையாக சொன்னேன், அது நகைச்சுவை இல்லை, உண்மையாகவே பெற்றவர்களும் கூட இருப்பவர்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அது ஜோதிடத்தின் மூலமாக சொல்கிறேன்னு சொல்லும்பொழுது இப்படி தேடி வந்து ஒருத்தர் வந்து அவர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். அது இந்தியா கிளிட்ஸுக்கு தான் முதல்ல சந்தோஷம்.